ஸோ டிவிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 நம்பர் வாங்கி நம்பர் டிவைடட் பை நம்பர்னு போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து இதை வந்து டிவைடட் பைங்கிறதுக்காக டிவைட் போட்டுக்கலாம். டிவைடுக்கு வந்து இந்த சிம்பிள் தானே. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு சொல்லுங்கள், ஐடி ஈக்குவல் டு n1. பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்க நல்லா இருக்கா? திஸ் நம்பர் டிவைடட் பை திஸ் நம்பர் நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ டிவைடை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து ஆன்சர் அலர்ட் ஆகணும். ஸோ எப்படி பண்ணுவீங்க, அலர்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2 நம்பரையும் எடுத்துக்கலாம், n1 n2 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? வேர் n1 ஈக்குவல் டு சொல்லுங்கள் பார்க்கலாம். n1 டாட் இது சொன்னது யார் சொல்லுங்கள்? கை தூக்குங்க நல்லா பெருமையாக கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்கள ஸ்வேதா. கரெக்டா? இது என்ன தெரியுமா? கரெக்டாக சொல்லி பார்க்கல இது என்னன்ட்டு. ஓகேவா? 2 ஒன்று தான்டா. இந்த நீயே ஒன்று அடிச்சுக்கோ, சாப்பிட்டு அடிச்சுக்கிறோம், இப்படி அடிச்சுக்கோ. அப்படி சொல்லி இங்கே என்ன வரணும், இந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறேன். அவன் சொல்லிட்டான், அவனால் நீ தப்பித்தாய். அதாவது இது வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் 100ன்னு கொடுத்தா 100 தான் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் முதல்ல அதை வந்து இன்டீஜராக மாற்றணும். ஸோ பார்ஸ் இன்ட்டும் ஓகே தான், ஆனால் இங்கே நம்ம வந்து பார்ஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்குவோம். பார்ஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறப்ப பாயிண்ட்டும் வரலாம். ஸோ நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரியும் இருக்கலாம். பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அலர்ட் n1 டிவைடட் பை n2 கரெக்டா? வெரி குட். ஸோ 100 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன? வரவில்லை. என்ன பிரச்சனையாக இருக்கும்? அப்பெல்லாம் சொல்ல முடியாது. மேபி என்னவா இருக்கலாம்னா, இதுவும் n1 இதுவும் n2 இருக்குல்ல, இதனால் இது நம்ம இன்ஸ்பெக்ட் லிமிட்டே போய் பார்த்தலாம். இந்த மாதிரி வரப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் போட்டோம்னா அதுவே சொல்லிடும். ஓகே, மேபி நம்ம வேர் n1 க்ரியேட் பண்ணது தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து n11 வச்சுக்கலாம், இது n22ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஹண்ட்ரட் 2 டிவைட் வந்துருச்சா 50. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 100.5 டிவைடட் பை 2 போடலாம். ஏன்னா நீங்கள் ஃப்ளோட்டு தான் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்படி எடுத்தால் வரும் 50.25. இங்கே நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லித்தர வேண்டியது, இங்கே இன்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இது உங்களால் பண்ண முடியாது. நான் சொன்னல இன்ட்டு முடிஞ்சிருச்சு இதோடன்ட்டு. நம்ம ஏன் பார்ஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல பார்ஸ் இன்ட் தான் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? பார்ஸ் இன்ட் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து 100.5 டிவைடட் பை 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் இன்னும் 15 தான் வரும். ஏன்னா 100.5 இன்டீஜராக மாற்றிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதா ரிமூவ் பண்ணி விட்ரும். இப்போ 100.5 இஸ் ஆஸ் சேம் ஆஸ் 100. ஸோ 100 டிவைடட் பை 2 தான் நடக்கும். அதோட ஆன்சர் என்ன? 50. அதனால தான் நீங்கள் வந்து ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஆப்வியஸாக இப்போ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ க்ரேஸியான இது வேணாலும் டைப் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அது ஆன்சர் பண்ணி சொல்லிடும். சாரி, நான் ரிஃப்ரெஷ் பண்ணணும். இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்துரும். சூப்பராக இருக்குல்ல இதோட அக்யூரசி. இதுக்கு வந்து யூ கேன் டூ சம்திங். உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய நம்பர் வேண்டாம், 2 டிஜிட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நீங்கள் லிமிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி பண்ணுறது நான் மறந்துட்டேன். ChatGPT கேட்டால் சொல்லிடும். இன் JS லிமிட் float to 2 decimal places. நான் ChatGPT யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுற வரைக்கும் ChatGPT யூஸ் பண்ணாதீங்க. .to fixed of 2ன்னு போடணும், அவ்வளோதான். இப்போ இது இருக்குல்ல, இதுக்கு வந்து .to fixed of 2ன்னு நீங்கள் போட்டுக்கணும். .to fixedன்னு வருதா, ஆஃப் 2னா உங்களுக்கு 2 டெசிமல் பாயிண்ட் தான் வரும்.
அப்போ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக 2 தான் வரும். பார்க்குறதுக்கு ஆன்சர் நீட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா இது இன்னும் வேரியபிள்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து வேர் ans ஈக்குவல் டு n1 டிவைடட் பை n2ன்னு போட்டுக்கலாம். அலர்ட்டுக்குள்ளே வந்து ans டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2ன்னு கொடுத்துக்கலாம். நான் இதே தான் அப்ளை பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா அலர்ட்டுக்குள்ளேயே ஏஎன்எஸ்குள்ளே என்ன இருக்குது n1 பை n2 தானே. ஸோ அலர்ட்டுக்குள்ளே எழுதுகிறப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா n1 பை n2 பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ ஆன்ஸ் டாட்டுக்கு பதிலாக நான் n1 பை n2 டாட்டும் வைக்கலாம்ல, ரெண்டும் ஒன்று தானே. ஆன்ஸ்குள்ளே என்ன இருக்குது n1 பை n2 தானே இருக்குது. ஸோ நான் இங்கே டாட் டூ ஃபிக்ஸ்ட் வச்சதை இங்கே டாட் டூ ஃபிக்ஸ்ட் வச்சுட்டேன். இங்கே டாட் டூ ஃபிக்ஸ்டுன்னு போட்டுட்டு ஆஃப் 2 போட்டேன். புரிஞ்சுதா. ஸோ இது ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் நமக்கு கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து 2.5 டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கோம் சிம்பிளாக. நமக்கு தெரியும் 1.25 தான் ஆன்சர்ன்ட்டு 1.25 வந்துருச்சு. அவ்வளோதான். நமக்கு வந்து இல்லைன்னா சூப்பராக ஒரு ஆன்சர் வேணுன்னா 100 டிவைடட் பை 3 வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும்ல 33.333333ன்னு போகும். அப்போ வந்து 2 டிஜிட் தான் வரணும். 33.33 2க்கு மேலே நமக்கு வராது. ஏன் 2 தடவை வருதுன்னா இங்கே ஒரு அலர்ட் இருக்குது, இங்கே ஒரு அலர்ட் இருக்குது, இவ்வளோ தான். இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாமா. ஆனால் இதோட அவுட்புட் ட்ரேஸ் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளேயே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஆல்வேஸ் இனிமேல் ஒரு கொஸ்டின் அப்படி ஒரு கொஸ்டின் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படியே பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் ஒரு சிலதை அப்பப்போ இதை சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் எக்ஸாமில் நீங்கள் ப்ராப்பராக பேப்பரில் பண்ணிடுங்க. ஐ நோ யூ வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n1குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணியிருந்தோம் இந்த எக்ஸாம்பிளில் 100. ஸோ இதுக்குள்ளே 100 வந்துடும். n2குள்ளே என்ன டைப் பண்ணியிருந்தோம் 3. ஸோ இதுக்குள்ளே 3 வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா 100ஓட பார்ஸ் ஃப்ளோட் என்ன 100ங்கிற நம்பர், 3ங்கிறதோட பார்ஸ் ஃப்ளோட் என்ன 3ங்கிற நம்பர். புரியுதா இது எப்படி மாறுதுன்ட்டு. இப்போ n1குள்ளே 100 இருக்குது, n2குள்ளே 3 இருக்குது. அப்போ n1 என்ன ரிட்டர்ன் பண்ணும் 100 ரிட்டர்ன் பண்ணும். n2 என்ன ரிட்டர்ன் பண்ணும் 3 ரிட்டர்ன் பண்ணும். 100 பை 3 என்ன ரிட்டர்ன் பண்ணும் 33.33333333. ஓகேவா. இப்போது ஆன்சருக்குள்ளே என்ன இருக்குது 33.3333. இப்போ இது டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் 3ன்னு என்ன ஆகும். அப்போது இது மொத்தமாக என்ன ரிட்டர்ன் பண்ணும் 33.33 தான். 33.33. அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் 33.33 வந்துச்சு. இப்போ இங்கே n2குள்ளே என்ன இருக்குது n1குள்ளே என்ன இருக்குது 100, n2குள்ளே என்ன இருக்குது 3. 100 பை 3 என்ன 33.33. இப்போ சாரி 3333 போயிட்டே இருக்கும். இப்போ 33.3333 டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2 என்ன 33.33. அதனால தான் 2 தடவை 33.33 வந்துச்சு. புரிஞ்சுதா. இந்த மாதிரி அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குல்ல. நீங்கள் அதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு டூ திஸ். ஓகே. இப்போ நான் இதுலேயே இன்னொரு சின்ன டிஃப்ரென்ஸ் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நான் 100.5 டிவைடட் பை 3.2 கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் 31.41 வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன வருது 31.41. இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் நான் பண்ண தேவையில்லை, நீங்களே பண்ணிடுவீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது இன்னும் கொஞ்சம் அன்டூ பண்ணிட்டு இதை பார்ஸ் இன்ட்டாக மாற்றிக்கிறேன். பார்ஸ் ஃப்ளோட்டுன்னு இருந்ததை பார்ஸ் இன்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இதே கொடுக்க போகிறேன் 100.5 3.2. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். எல்லாருமே சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும் 33.33 தான் வந்துச்சா. இப்போ இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா ஏன்ட்டு. இப்போது 100.5 இருக்குது, 100.5 இங்கே வந்துடும், 3.2 இங்கே வந்துடும். ஆனால் இது பாஸ் இன்ட்டு. அப்போ என்னவா இருந்தாலும் அது இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுறப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் 100 தான் ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் 3 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே ஆயிடுச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. இப்போ இந்த 2 மட்டும் நான் காப்பி பண்ணிட்டேன்னா ஞாபகம் இருக்கா இங்கே நம்ம என்னென்ன மாற்றணுன்ட்டு. இங்கே எல்லாம் மாற்றினப்போ இங்கே வந்து 100 3 தான் இருந்துச்சு. அப்போ அதே ஆன்சர் தானே வரும். புரிஞ்சுது என்ன நடந்துச்சுன்ட்டு. தட்ஸ் ஆல் யூ நீட் டு நோ. ஸோ ஷால் வி எண்ட் த கிளாஸ்.